ஏஞ்சல் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே கனமழையானது பெய்து வருகிறது. வெளுத்து வாங்கிய மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழை வெள்ள நீரானது தேங்கியிருக்கிறது. அதன்படி தற்போது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே மழை நீரானது அதிக அளவில் தேங்கியிருக்கிறது. இந்த தேங்கியிருக்கக்கூடிய இந்த வெள்ள மழை நீரில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை நம்மால் பார்க்க முடிகிறது. எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பிரதான சாலை இது. இந்த சாலையை கடந்துதான் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு பயணிகள் செல்ல வேண்டும். குறிப்பாக இதன் அருகில் இருக்கக்கூடிய ராஜரத்னா ஸ்டேடியம் சாலை, எத்திராஜ் சாலை, பேந்தன் சாலை உள்ளிட்ட சாலைகள் தொடர்ந்து அதிக அளவில் மழை நீரானது தேங்கியிருக்கிறது. தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழை நீரில் வாகனங்கள், இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. சில வாகனங்கள் பழுது ஏற்பட்டு அவர்கள் தள்ளி செல்லக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய இந்த வெள்ள மழை நீரை அகற்றக்கூடிய பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு தேங்கிய மழைநீர் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது ஏற்கனவே இந்த ரயில் நிலையம் அருகே உணவு கடைகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்கள், உணவை சாப்பிட்டுவிட்டு அருகே இருக்கக்கூடிய இந்த மழைநீர் வடிகாலில் போடுவது, அதே போல உணவுப் பொருட்களை சாப்பிட்டு ஆங்காங்கே போடுவது, அதன் காரணமாகத்தான் இந்த பகுதியில் மழை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக அதிகாரிகள், மாநகராட்சி பணியாளர்கள் இந்த பகுதியில் இந்த மழைநீரை வெளியேற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலை முதலே சென்னையில சுமார் 4 மணி நேரம் பெய்த கனமழையின் காரணமாக இந்த சாலை முழுவதும் ஒரு கடல் போல் காட்சியளிக்கிறது. இங்க இருக்கக்கூடிய கடைகளில் அனைத்தும் இந்த மழைநீரானது புகுந்திருக்கிறது. கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. மழைநீர் உள்ளே புகுந்ததால் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே வெளியே வர வேண்டும், தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புயல் புதுவை அருகே வடக்கு திசை நோக்கி கரையும் என்பதால் பொதுமக்கள் வீட்டிலே இருக்கும்படி பேரிடர் மற்றும் தமிழக அரசு சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி இன்று மாலை முதல் இந்த மழை நீடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே இருக்கக்கூடிய இந்த பிரதான சாலையில் முழங்கால் அளவிற்கு தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. கடல் போல் காட்சியளிக்கிறது.